திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 455 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 72. திருப்பெருந்துறையில் திருச்சதகம் பாடி அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவாதவூரடிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இவ்வாறு திருவாசகத்தில் பல திருப்பதிகங்களையும் திருச்சதகத்தையும் திருப்பெருந்துறையிலே பாடியருளி வணங்கி நிற்கின்றார். அந்த வேளையில் தம்முடைய பரமாச்சாரிய சுவாமிகள் தமக்கு கொடுத்த ஆக்ஞையின்படி திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு திரு உத்தரகோசமங்கைக்கு எழுந்தருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். தம்முடைய பரமாச்சாரியர் உத்தமோத்தம ஞானதேசிகர் பெருமான் திருப்பெருந்துறையில் அக்னிஜுவாலையில் மற்றைய 999 அடியார்களும் கலந்த பின்பு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு திரு உத்தரகோசமங்கை முதலான தலங்களை தரிசித்து சிதம்பரம் வரும்படி ஆக்ஞை பிறப்பித்திருந்தார். அதன்படி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு மிக உத்தமமான தலங்களிலே மிக உத்தமமான தலமாக இருக்கின்ற திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்திற்கு எழுந்தருளுகின்றார். திருப்பெருந்துறை பெருமானிடம் பிரியாத அருள் விடை பெற்றுக்கொண்டு திரு உத்தரகோசமங்கை ஊரின் எல்லைக்கு எழுந்தருளுகின்றார். மிக விரைவாக எழுந்தருளுகின்றார். திரு உத்தரகோசமங்கை என்கின்ற திருத்தலம் மிக பழமையான திருத்தலம். சுவாமியின் திருநாமம் மங்களேஸ்வரர், மங்களநாதர், காட்சி கொடுத்தநாதர், பிரளயாகேஸ்வரர். இறைவியார் திருநாமம் மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி. ஸ்தல விருட்சமாக இலந்தை மரம் அமைந்திருக்கின்றது. வேதவியாசரும் காகபுஜண்ட ரிஷி, மிருகண்டு முனிவர், பாணாசுரன் உள்ளிட்ட பலர் இங்கே எம்பெருமானை வணங்கி அருள் பெற்றிருக்கின்றார்கள். பாண்டிய நாட்டில் அமைந்திருக்கின்ற மிக பழமையான திருக்கோயில். திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்தின் பழமையை எடுத்து காட்டுகின்ற ஒரு சொற்றொடர் இருக்கின்றது. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்றும், மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்றும் பழமொழி இந்த பகுதியிலே வழங்கப்பட்டு வருகின்றது. இத்தலத்தின் தல புராண வரலாற்றிலே ராவணனின் மனைவி மண்டோதரியின் சம்பந்தப்பட்ட வரலாறு குறிக்கப்பட்டிருக்கின்றது. சுவாமி மூலஸ்தான மதிலில் உள்ள கல்வெட்டுகளில் மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிக்கப்படும் இலவந்திகை பள்ளி என்பது உத்தரகோசமங்கையை குறிக்கின்றது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். கல்வெட்டிலும் அதே போன்று இலவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்ற பெயர் செதுக்கப்பட்டிருக்கின்றது. உத்தர கோசமங்கை, இதில் உத்தரம் என்பது உபதேசம், கோசம் என்பது ரகசியம், மங்கை என்பது பார்வதி தேவியாரை குறிக்கின்றது. எனவே பார்வதி தேவிக்கு இறைவன் வேத ஆகமங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோசமங்கை என்ற திருநாமம் பெற்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட திருத்தலம். தல விருட்சமான இலங்கை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் என்று போற்றப்படுகின்றார். இத்தலத்திலே சுவாமியை அம்பாள் பூஜிப்பதாக ஐதீகம். திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசிய படலத்திலே நாம் இத்திருத்தல வரலாற்றையும் சிறிது சிந்தித்திருக்கின்றோம். எம்பெருமாட்டி பரதவர் குல மகளாக திரு அவதாரம் செய்து எம்பெருமானும் ஒரு மீனவர் வடிவம் கொண்டு எம்பெருமாட்டியை ஆட்கொண்டு பின்னர் எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் திரு கல்யாணம் நடந்த தலம் இது என்று நாம் அங்கே பார்த்தோம். அந்த சமயத்திலே அம்பாளுக்கு வேத பொருளை இறைவன் உபதேசம் செய்கின்றார் என்றும் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திரு உத்தரகோசமங்கையிலே இருந்த அடியார்கள், சிவயோகிகள் முதலான பல்லாயிரவர்க்கும் இறைவன் ஞானோபதேசம் செய்து முக்தியும் நல்கி பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசிய படலத்திலே இத்திருத்தலத்தை பற்றி சிந்தித்திருக்கின்றோம். அருகே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், இந்த திரு உத்தரகோசமங்கை, இந்த இரு கோயில்களும்
முதலில் இலங்கையில் இருந்த கண்டி மகாராஜாவால் கட்டப்பட்டு பின்பு பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டு பின்னர் ஆதிசைவர்கள் வசம் இருந்து அதன் பின்னர் ராமநாதபுரம் அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அது முதல் இன்று வரை ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட கோயிலாக இருந்து வருகின்றது இத்திருத்தலம். இத்தலத்தில் நடராஜர் திருக்கோயிலுக்கு பக்கத்தில் சகஸ்ரலிங்க கோயிலும் தனி கோயிலாக இருக்கின்றது. அக்னி தீர்த்தம் கோயிலின் உள்ளே உள்ளது. இது தவிர கோயிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும் சற்று தள்ளி மொய்யார் தடம் பொய்கை தீர்த்தமும் வியாச தீர்த்தமும் சீதள தீர்த்தமும் முதலான பல தீர்த்தங்கள் இருக்கின்றன. கோயிலுக்கு உள்ளே மங்கள தீர்த்தமும் இருக்கின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்திலே 38 இடங்களிலே திரு உத்தரகோசமங்கை திருத்தலம் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கின்றது. திருவாசகம் கீர்த்தி திரு அகவலில் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்று வருகின்ற பகுதி. அது இத்தல புராணத்தில் 8ஆம் சர்க்கத்தில் சொல்லப்படும் 1000 முனிவர்களுக்கு இறைவன் தன் வடிவம் காட்டி காட்சி தந்த வரலாற்றை குறிப்பதாக உரையாசிரியர்கள் அருளுகின்றார்கள். இதையொட்டியே இத்தலத்து பெருமானுக்கு காட்சி கொடுத்த நாயகன் என்ற பெயரும் வழங்கப்பட்டு வருகின்றது. இங்குள்ள கூத்தப்பெருமான் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் ஆதி சிதம்பரேசர் என்று அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள சபை ரத்ன சபை என்றும் புகழப்படுகின்றது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமும் இது ஆகும். தட்சிண கைலாயம், பத்ரிகாரண்யம், வியாக்கிரபுரம், ஆதி சிதம்பரம், பிரம்மபுரம், சதுர்வேதபுரி, மங்களபுரி முதலான பல்வேறு திருநாமங்கள் இத்தலத்திற்கு அமைந்திருக்கின்றன. உள்வாயிலை தாண்டி பெரிய மண்டபத்தை அடைந்தால் முதல் தூணில் குவித்த கைகளோடு சேதுபதி அரசர் காட்சி தருகின்றார். மற்ற தூண்களில் பாஸ்கர சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, ராஜேஸ்வர முத்துராமலிங்க சேதுபதி முதலியோர் சிலைகளாக காட்சியளிக்கின்றனர். பிராகார சுவரில் திருவாசக பதிகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. மூலவர் சதுர ஆவுடையாரோடு திரு தரிசனம் தருகின்றார். பொதுவாக சிவபெருமானுக்கு தாழம்பூ ஆகாதது. ஆனால் அதற்கு இங்கே சாப நிவர்த்தி ஏற்பட்டதால் மங்களேஸ்வர சுவாமிக்கு தாழம்பூ சார்த்தப்படுகின்றது. ஸ்ரீமத் நடராஜ பெருமானுக்குரிய 6 அபிஷேக காலங்களிலும் இச்சந்நிதியில் இறைவன் தாண்டவமாடி காட்சி தரும் ஐதீகம் நடைபெறுகின்றது. ஸ்ரீமத் நடராஜ பெருமானுக்கு ஆதி சிதம்பரம் எனப்படும் அற்புத தனி கோயில் கோயிலுக்கு உள்ளேயே குளத்தின் எதிரில் இருக்கின்றது. இக்கோயில் அகழி அமைப்பு உடையது. எனவே சந்நிதிக்கு உள்ளே செல்ல மரப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தெற்கு நோக்கிய ஸ்ரீமத் நடராஜ பெருமான் திருக்கோயில் அக்னி மத்தியில் நடராஜ பெருமான் ஆடுவதாக ஐதீகம். அம்பிகை காண இங்கு அறையிலே ஆடிய நடனத்தை தான் அம்பலவாணர் தில்லையில் அம்பலத்தில் ஆடினார் என்று சொல்லப்படுகின்றது. இங்குள்ள கூத்தப்பிரான் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் அதி அற்புதமானவர். 5½ அடி உயரம், முழுவதும் மரகத திருமேனி. ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே அடியார்களுக்கு காட்சி தருகின்றார். இப்பெருமான் உலா வருவதில்லை. பெருமான் திருமேனியை உள்வைத்தே சந்நிதி கட்டப்பட்டுள்ளதால் திருமேனியை வெளிக்கொணராத இயலாத அமைப்பிலே அமைந்திருக்கின்றது. எனவே உலா வருவதற்கு தனி மூர்த்தம் இருக்கின்றது. மார்கழி திருவாதிரையில் ஸ்ரீமத் நடராஜ பெருமானுக்கு மிகப்பெரிய அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இதை செய்து வருபவர்கள் திருப்புத்தூர் வள்ளல் ஆறுமுகம் பிள்ளை அவர்களின் குடும்பத்தினர். மார்கழி திருவாதிரை அன்று ஒரு நாள் மட்டும் சந்தனக்காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சியாக அற்புதமாக நடைபெறுகின்றன. வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்நாளில் கட்டாயமாக சென்று தரிசிக்க வேண்டும். அபிஷேக ஆராதனைகள் நிறைவடைந்த பிறகு மீண்டும் சந்தனக்காப்பு சார்த்தப்படும். அக்காப்பிலேயே அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பெருமான் திருக்காட்சி தருவார். நாள்தோறும் உச்சிக்காலத்தில் ஸ்பட்டிகலிங்க மரகதலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது. ஸ்ரீமத் நடராஜ பெருமானை தொழுது முன்மண்டபம் வந்தால் அங்கு சிறிய மேடையிலேதான் உச்சிக்காலத்தில் ஸ்பட்டிகலிங்கம் மரகதலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். இதை தரிசிக்கும் போதே வலப்பக்க சாளரத்தின் வழியே கைகூப்பிய நிலையில் உள்ள ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளையும் இடது பக்கம் திரும்பினால் உமா மகேஸ்வரர்களையும் ஒரு சேர தரிசிக்கலாம்.
உமாமகேஸ்வரர் திருச்சந்நிதி சென்று தரிசித்துவிட்டு மறுபுறம் உள்ள படிகள் வழியே இறங்கி பிராகார வலமாக வந்தால் திருப்பதிகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. குருந்தமர உபதேச காட்சி சந்நிதியும் இருக்கின்றது. அதனையும் தரிசித்து இன்புறலாம். கல்லில் குருந்தமரம் செதுக்கப்பட்டு கீழே இறைவன் குருமூர்த்தமாக உபதேசிக்க எதிரிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உபதேசம் பெறும் காட்சி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்ற திருக்காட்சி. ஸ்ரீமத் நடராஜ பெருமான் சந்நிதிக்கு பக்கத்திலே தனியே சகஸ்ரலிங்க சந்நிதி உள்ள தனி கோயில் இருக்கின்றது. மூலத் திருமேனியில் நெடுக்கு கீற்றுகள் உள்ளன. சகஸ்ர எண்ணிக்கையில் உட்புறத்தில் தலமரத்தின் வேர் உள்ளது. வியாசரும் காகபுஜண்டரும் இங்கு தவம் செய்வதாக ஐதீகம். பக்கத்திலேயே தலவிருட்சமான இலந்தை மரம் இருக்கின்றது. ராமநாதபுர சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு உரிய திருக்கோயில். சேதுபதி மகாராஜா குடும்பத்தினர் பரம்பரை அறங்காவலர்களாக இருந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராமநாதபுரம் செல்வதற்கு சற்று முன்பாகவே வலதுபுறமாக பிரிந்து செல்கின்ற சாலையில் இத்திருத்தலம் அமைந்திருக்கின்றது. திரு உத்தரகோசமங்கை திருத்தல சிறப்புகளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.